இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது ஒரு ஹிந்தி படம் சொல்கிறத விட இங்கிலீஷ் லெவலில் எடுத்திருக்காங்க தான் சொல்லணும். அவங்க எடுத்த விதானம் நம்மளுக்கு ஒரு ஹிந்தி படம் பார்த்த ஃபீலிங் கிடைக்கல. லாங்குவேஜ் வைஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் மூவி வைஸ் இஸ் சூப்பர். ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு நம்ம இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி முயற்சி பண்ணி நிற்கிறாங்கன்னா வெரி குட் தான். ஸ்டோரி ஒன்லைன் வைஸ் என்னன்னாக்கா 3 ரேஸ் நடக்குது. 2 ரேஸு, 1 சேலஞ்சிங் ரேஸு. அது அவங்க அண்ணன் வந்துட்டு செத்துட்டுப்பான். அண்ணன் செத்ததுக்கு தம்பி போயிட்டு அங்கே நியாயம் கேட்குற மாதிரி இருக்கும். அதே நிமிஷம் அண்ணன் படம் மொத்தம் ட்ராவல் ஆகும். ஒரு அண்ணன் தம்பியோட ரிலேஷன்ஷிப் இதில் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. அப்புறம் வெரி மணிக்காக போய் பார்க்கும்போது எனக்கு அங்கங்கே இதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா மணி சில இடத்துல சொல்லியிருந்தாலும் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ மணி கிடைக்கும் உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் பட் மூவி வைஸ் ஓகே, டீசென்ட், வாட்சபிள். பார்க்கலாம். ரக் ஜீத்தேகா தோ ஜியேகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.